ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக தேர்தலில் 43 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், முதற்கட்ட வாக்குப்பதிவில் எவ்வளவு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன? இது பற்றிய தகவல்கள். 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குறிப்பாக 43 தொகுதிகளுக்கான முதல் கட்ட தேர்தல் இன்று நடைபெற்றது. சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கிய நிலையில் சரியாக 5 மணிக்கு வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை அதிகப்படியான மக்கள் வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 3 மணி நிலவரப்படி 59% பேர் தற்பொழுது வாக்குகளை செலுத்தி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது தேர்தல் நிறைவு பெற்ற பிறகு இங்கு தேர்தல் வாக்குச்சாவடியில் நீங்க பார்க்கலாம், அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைத்து தற்பொழுது அதை எடுத்து செல்லும் பணியில தான் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அனைத்து ஆவணங்களையும் சீல் வைத்து அதில் முத்திரையிட்டு அதை பாதுகாப்பாக தற்பொழுது எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அனைத்து இடங்களிலும் இந்த முறை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குறிப்பாக மாவோயிஸ்டுகள் இருக்கும் பகுதியில் கூட எந்தவித தாக்குதலும் இன்றி எந்தவித அசம்பாவிதமும் இன்றி இந்த வாக்கு தேர்தல் ஆனது நடைபெற்றிருக்கிறது. பழங்குடியினர்கள் அதிகம் இருக்கும் மாநிலத்தில் ஒன்று ஜார்க்கண்ட் மாநிலம். அவ்வாறு பழங்குடியின மக்கள் அதிகம் இருக்கும் இடத்தில் கூட அதிகப்படியான வாக்குச்சாவடிகள் இந்த முறை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த முதல் கட்ட தேர்தலுக்காக மட்டுமே 15,344 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அனைத்து இடங்களிலும் தேர்தல் அமைதியான முறையில் நிறைவு பெற்றிருக்கிறது. இறுதி கட்ட வாக்கு சதவீதம் என்பது இரவுக்கு மேல்தான் தெரிய வரும். ஆனால் தற்பொழுது வந்திருக்க தகவல் 3 மணி நிலவரப்படி 51% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கடந்த தேர்தலில் 67% மாநிலம் அளவில் பதிவாகி இருந்தது. அதைவிட அதிகமாக இந்த முறை வாக்குப்பதிவு நடந்திருக்கும் என்று தேர்தல் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். தங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.